ஜாக் இங்க பாரு சூப்பரா என்னவோ டிஃப்ரெண்டா இருக்கு டாய். இது எல்லாமே ஆஃபர்னு போட்டிருக்கு. என்னது இது? இங்க பாரு பெங்குயின் குட்டியா கேப் போடுற மாதிரி எவ்வளவு அழகா இருக்குல்ல. ரொம்ப அழகா இருக்குடா. இதை நம்ம வாங்கிக்கலாம். சரி சரி இதை வாங்கலாம். இன்னும் நிறைய எக்கச்சக்கமா இருக்கு பாரு. அது எல்லாத்தையும் என்னென்ன இருக்குன்னு ஓப்பன் பண்ணி காட்டு. இது செம்ம கியூட்டா இருக்கு. இங்க பாரு ரேபிட் மாதிரி இருக்கு. கையில வந்து கேரட் வச்சிருக்கு. செம்ம கியூட்டா இருக்குல்ல. வேற என்ன இருக்கு? அங்க பாரு ஒன்று ரேபிட், பிங்க் ரேபிட் இருக்கு. இது என்னடா இவ்வளோ பெருசா இருக்கு? எல்லாமே ஒரே விலையா? நம்பவே முடியல. பாண்டா பேர் எவ்வளோ அழகா இருக்கு. இவ்வளோ பெருசா இருக்கு பாரு. நம்ம சைஸை விட டபுள் மடங்கு இருக்கு. அப்புறம் இது குட்டியான எலிஃபென்ட், பிங்க் எலிஃபென்ட் ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. ஆமாம் ஆமாம், அதை விட இங்கே பாரு எங்கேயுமே பார்க்காத சூப்பரான ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கு. நான் இதை பார்த்து பாம்பு நினச்சி பயந்தே போயிட்டேன். என்னடா டாய்ஸ்குள்ள பாம்பு இருக்கு அப்படின்ட்டு. வேற என்ன இருக்கு? அதே பெங்குயின் மாடல்ல வேற கலர்ல இருக்கு பாரு. ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. இதை நம்ம ஒன்று எடுத்துக்க போறோம், ஓகேவா? அப்புறம் யூஸ்வலான டெடி பேர் இருக்கு. அப்புறம் ஜாக் ஜாக் உன்னோட சொந்தக்காரங்க பாரு. அது உன்னோட சொந்தக்காரங்க தான். சரி சரி ரொம்ப சீன் போடாத. அந்த குரங்கு பொம்மை என்ன விலைன்னு பாரு. அந்த டயலாக் தான் ஞாபகம் வருது இல்லை? ரொம்ப அழகா இருக்கு. கம்மியாக தாண்டா இருக்கு. அதுவும் இல்லாமல் ஆஃபரில் இருக்கு. பெங்குயின் தான் நிறைய இருக்குல்ல. பேசாமல் ஒரு பெங்குயினை எது நல்லா இருக்குன்னு சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்க வேண்டியதுதான். எப்படி கலர் கலராக இருக்கு பாரு. அந்த கலரை விட இங்கே பாரு எவ்வளோ டார்க் கலராக இருக்குது. செம்ம ரெயின்போ கலராக இருக்கு. இங்கே பாரு பிங்க் ஆக்டோபஸ் சூப்பராக இருக்குல்ல. பேசாமல் இதை எடுத்துக்கோ. எனக்கு அந்த பொம்மை வேணும். கீர்த்தி இங்க பாரு சூப்பரான பால் மாதிரி இருக்கு. என்னது இது? இந்த பால் அப்படியே பிளாஸ்டிக் மாதிரி இருக்கு. ஆனா நல்லா பவுன்ஸ் ஆகும்னு போட்டிருக்கு. ஐயோ பயமா இருக்கே, கீழே போட்டா உடஞ்சிருமோன்ட்டு. சரி இல்லை கீழே போட்டு பார்ப்போம். வாவ் சூப்பரா பவுன்ஸ் ஆகுது. நான் கூட உடஞ்சிருமோன்னு பயந்தே போயிட்டேன். இங்கே பாருங்க சூப்பரா இருக்கு. இது ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துப்போம். அம்மா அடி ஒரு பாஸ்கெட் ஃபுல்லா இருக்கு. இதுல 7% ஆஃபர் வேற போட்டிருக்கு. பேசாம இதை எடுத்துருவோம். இதுல ஃபுல் செட் இருக்கு. என்னென்ன இருக்கு? ஷார்ப்னர் இருக்கு, 3 எரேசர் இருக்கு, பென்சில் பாக்ஸ் செட் இருக்கு, கலர் பென்சில்ஸ் இருக்கு. வாவ் இதுதான்டா நமக்கு தேவையானது. இல்லைங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. முத்துப்பாட்டி நாங்கள் இதை எடுத்துக்கிறோம். சரி பிள்ளைங்களாம் எடுத்துக்கோங்க. இங்கே பாருங்க ஏதோ கேப்லாம் தொப்பியெல்லாம் அழகழகாக இருக்குது பாரு. கல் வச்செல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாரும் ஆம்பளை பிள்ளைங்களையும் யூஸ் பண்ணலாம், பொம்பளை பிள்ளைங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. 2 பேரும் இங்கே பாருங்க. இதெல்லாம் அழகாக இருக்குது. கீர்த்தி நீ ஒன்று எடுத்துக்க. அப்புறம் இந்த வெயில் காலத்தில் கேப்லாம் தேவை. இங்கே பாரு அம்மா அடியோ ஒரு கேப்பு இவ்வளோ கல் வச்சா. இங்கே பாரு ப்ளூ கலரு, ஒயிட் கலருன்ட்டு எக்கச்சக்கமாலாம் இருக்குது. அது இல்லாமல் ஜம்கியெல்லாம் போட்டு இங்கே பாரு கருப்பு கலர்லலாம் கேப் இருக்குது. சரி உங்களுக்கு என்னென்ன கேப் வேணுமோ எல்லாமே எடுத்துக்கோங்க. ஏன்னா இந்த வெயில் காலத்தில் கேப் போட்டு தான் விளையாடணும், சரிங்களா? இல்லைனா இந்த சூரியன் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்ச மாதிரி நம்ம எனர்ஜி எல்லாத்தையும் குடிச்சிரும். அப்புறம் வேற என்ன இருக்குது? இங்கே பாரு டிஃபன் பாக்ஸ் எல்லாம் இருக்குது. அடுத்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு இதெல்லாம் வாங்கணும்ல. இந்த கிளாஸ் இருக்குது. நல்லா ஸ்பைடர்மேன் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி தான் இருக்குது. இந்தாடி கீர்த்தி இங்கே பாரு. நவ்யா இங்கே வா. இங்கே பாரு உனக்கு பிடிச்ச பார்பி எல்லாம் இருக்குது, மீனியன்லாம் இருக்குது. அது இல்லாமல் இந்த கிளாஸ் எல்லாம் நம்ம சூப்பராக கீழே போட்டாலும் உடையாதம்ல. பரவாயில்ல, அதுக்குன்னு போட்டு பார்த்து உடஞ்சிருச்சுன்னா காசை பிடிங்க. சரி இங்கே பாருங்கள் டப்பாலாம் இருக்குது. அம்மாடியோ இவ்வளோ கலெக்ஷனா? இது வரைக்கும் நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இதுக்கு தான் இந்த பிள்ளைங்க இங்கே கூப்பிட்டுட்டு வந்துருச்சுங்களா? சரி சரி மிக்கி மவுஸு, அப்புறம் ஃப்ரோசன்னு, மீனியன்ஸு, இதில் என்ன இருக்குன்னே தெரில. என்னென்னமோ இருக்குது. கேப்டன் அமெரிக்கா அது இது. இங்கே பாரு இந்த தட்டெல்லாம் இருக்குது பாரு சூப்பராக. குழம்பு சட்னி அது இதுன்னு ஊற்றி திங்கலாம். சூப்பராக இருக்கும். இதெல்லாம் எடுத்துக்கோங்க. கிளாஸ் தான் எனக்கு கண்ணாகவே இருக்குது. ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க ஆளுக்கு ஒன்று. இங்கே பாரு இந்த செட்டு பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கே. இந்த செட்டு 299. பரவாயில்லையே. எல்லாமே இருக்குது. பிளேட்டு அது இதுன்ட்டு எல்லாமே இருக்குது. மக்கு அப்படின்ட்டு. இங்கே பாரு பாய்ஸ்க்கு ஒன்று கேர்ள்ஸ்க்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மிக்கி மவுஸ் செட்டு கூட இருக்குது. இதுவும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. இதுவும் எடுத்துக்கோங்க. பாட்டி இங்கே பாருங்கள் சூப்பரான ஸ்பஞ்ச் பால்ஸ். இது வந்து இப்படியே அழுத்திட்டே இருந்தோம்னா நமக்கு ஸ்ட்ரெஸ் ரிலீஃபிங்காக இருக்குமா? ஆமாம், கண்டதை ஃபோனை கீழே நோண்டிட்டு கண்ணு வவுஞ்சி போய் ஸ்ட்ரெஸ்ஸு கிஸ்ஸுங்கிறது. சரி அதை விடுங்க பிள்ளைங்களா. இங்கே பாருங்க ஃப்ரூட்ஸு, பில்டிங் பிளாக்ஸ்லாம் இருக்குது. பில்டிங் பிளாக்ஸ்லாம் எக்கச்சக்கமாக இருக்குது. இங்கே பாரு 99 ரூபாய்க்கு வெறும் அந்த புல்லட் இருக்கும்ல அது மட்டும் விற்கிறான். இங்கே பாரு கிரிக்கெட் சீசன் ஆச்சு. எல்லாம் கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசைப்படுவீங்களா? இங்கே பாரு பேட்டு அம்சமாக இருக்குது. வேறு லெவலில் இருக்குது. இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜாக்கண்ணா இந்தா நீயும் ஷேருக்கும் ஒன்று ஒன்று எடுத்துக்கோங்க. இல்லை ஒரே பேட்டை வச்சு இது பண்ணிக்கோங்க.
ஓகே பாட்டி, எங்களுக்கு பேட் எடுத்துக்கிட்டோம். இங்கே பாருங்களேன், எப்பயும் நம்ம பபிள்ஸ்லாம் யூஸ் பண்ணுவோம்ல, அது இருக்குது. இது என்னது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, பவுன்சிங் ரிட்டர்ன் பால். இதை பவுன்ஸ் பண்ணால் அப்படியே ரிட்டர்ன் பண்ணுவோம். செம்மையாக இருக்குல்ல பாட்டி. செம்ம ஆஃபராக இருக்குது பாட்டி, நான் இது ஒன்று எடுத்துக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் யாரும் கேட்கக்கூடாது என்கிட்ட இருந்து, ஓகேவா? சும்மா நான் விளையாடும் போது எனக்கு கூடன்ட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஹவுஸ் எல்லாம் வாங்கிக்கோங்க. இதில் டாய்ஸ்லாம் இருக்குது, டால் ஹவுஸ் மாதிரி சூப்பராக விளையாடிக்கலாம். அப்புறம் வேறு என்ன இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, ஒரு டிசைன் இல்லை, நிறைய டிசைன் இருக்குது. இந்த ஷட்டில் காக்லாம் நீங்கள் விளையாடுங்க, நாங்கள் கிரிக்கெட் விளையாடுவோம், நீங்கள் ஷட்டில் காக் விளையாடுங்க, ஓகேவா? வேறு என்ன இருக்குது இங்கே? சூப்பராக இருக்குது பாரு இந்த கன்று. என்ன கன்னுலாம்? ஐயோ அம்மாடி, நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இந்த ரிமோட் கண்ட்ரோல் காரு. பாட்டி எனக்கு வேணும் பாட்டி, இந்த பாட்டுங்கிறேன். ஐயோ பாட்டி, எனக்கு இந்த பிளாக் கார் வேணும் பாட்டி. இது பார்க்கவே செம்ம ரிச்சாக இருக்குது. எனக்கும் ஷாருக்கும் நானும் ஓட்டிப்போம். அது இல்லாமல் பாருங்க, இங்கே ஸ்போர்ட்ஸ் காரு, லேம்போகினி அதெல்லாம் இருக்குது. ஆரஞ்சு கலரில் செம்ம வேறு லெவலில் இருக்கே. ஐயோ ஆரஞ்சு கார்லாம் வச்சுருக்குறாங்க, வேறு லெவலாக இருப்பாங்க. நவ்யா, இங்கே வந்து பாரு, நீ தான் இந்த பிஸ்னஸ் கேம்ஸ்லாம் விளையாடுவல, இங்கே நிறைய இருக்குது. இந்த சில்வர் கார்லாம் நான் எடுத்துக்க வச்சுக்கிறேன். இங்கே ஏதோ டிஃப்ரெண்ட்டான கேம் பாக்ஸ்லாம் இருக்குது. இது என்னன்னு தெரில, பிக்சரேக்காவா? அப்படின்னா என்னடா இது? இல்லை ஒன்றுமே புரியலையே. இது ஓப்பன் பண்ணணுன்னு இருக்கா, நான் மூடி இருக்கே. சரி என்னன்னு பின்னாடி திருப்பி பாடுவோம். ஓகே இதில் கொச்சன்னு பிக்சர் போட்டிருப்பான். அந்த கார்ட்ஸை வச்சுட்டு நம்ம கொடுத்த டைமில் என்ன பிக்சர் அதை கொடுத்துருக்கானோ அதை கண்டுபிடிக்கணும். பரவாயில்ல, நல்லா இருக்குல்ல, இது ஒன்று எடுத்துக்கோ. நவ்யா, இங்கே பாரு, உனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த போர்டு கேம்ஸ்லாம் இருக்குது பாரு. மோனோபாலி இருக்குது. ஏன்னா அது மோனோபாலின்னு போட்டிருக்கு. மோனோபாலிலே டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வெரைட்டி தீமில் கொடுத்துருக்கான். செம்ம இல்லை? தேங்க்யூ ஸோ மச். இதை தான் நான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். இங்கே பாரு, சூப்பராக இருக்குல்ல இந்த கன்று, ரொம்ப க்யூட்டாக கலர்ஃபுல்லாக இருக்குது பாட்டி. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு பாட்டி. எல்லாரும் அதை எடுத்துக்கோ இதை எடுத்துக்கோங்கிறாங்க, நான் இது மாதிரி எடுத்துக்க போகிறேன். வாவ், க்யூட்டான காராக இருக்குது. இது அப்படியே ஸ்வைங்கன்னு போகுதுல்ல. இங்கே பாரு, சூப்பராக இருக்குது. அனிமல்ஸ்லாம் இதெல்லாம் நம்ம ஸ்கூல் ப்ராஜெக்ட்க்கு யூஸ் ஆகும். அதுக்குள்ளே ட்ரீஸு அனிமல்ஸ்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்கும். அது இல்லாமல் வேறு என்னது இது? நம்ம வீட்டில் 4 குட்டி பாப்பாங்க இருக்காங்கல்ல, அவங்க எல்லாருக்குமே இதை வாங்கி கொடுக்கலாம், ஓகேவா? சூப்பராக இருக்கு பாரு. இங்கே பாரு, டாட்டாய்ஸ் மாதிரி அழகாக இருக்குல்ல. இது அப்படியே கீ கொடுத்து அப்படியே சொயிங்கன்னு போகும். இங்கே பாரு, அதை கையை திருப்பி விட்டோன்னா அப்படியே ஜுர்ருன்னு டாட்டாய்ஸ் மாதிரியே போகும், ஆனால் ஸ்பீடாக போகும். அது இல்லாமல் இது என்னது, ஃப்ராக் மாதிரி இருக்குது, காலை வேறு அசையுது. பரவாயில்ல, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. வேறு என்ன வாங்கணுமோ இதுலேருந்தே சூஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஆஃபர் டைமாக இருக்குது. இந்த சம்மர் ஆஃபரை நம்ம சூப்பராக கிராஸ் பண்ணிக்கலாம். வேறு என்ன இருக்குது? இங்கே பாரு ஷாருக், உனக்கு ரொம்ப பிடிச்ச ஹல்க் கார் இருக்கு பாரு. சம்மர் வேற ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது நம்ம இதுதான் வாங்கணும். நம்மளோட ஸ்விம்மிங் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த ரிங்ஸு. உங்களுக்கு பாய்ஸ் எல்லாம் இது மாதிரி இருக்குது. நமக்கு செக்ஷனுக்கு போவோம். சரி, டாய்ஸே எவ்வளோ வாங்கிட்டு இருப்போம். இங்கே பாரு, அடுத்த மாதம் எல்சா எனக்கு பர்த்டே வருதுல்ல, இது மாதிரி திங்ஸ் தான் நம்ம வாங்கி ஆகணும். இங்கே பாரு, சூப்பராக ஹாப்பி பர்த்டேன்னு அந்த அப்படியே சைடில் மாட்டுவாங்கல்ல, அது மாதிரி இருக்குது. அப்புறம் அவளுக்கு என்ன வயசாகுது? ஐயோ, அதையே நான் மறந்துட்டேனே. என்ன 0 வயசுலலாம் குழந்தை இருப்பாங்களா என்ன? 10 வயசு அது மாதிரியா? ஓகே 1 2 ஃபர்ஸ்ட் பர்த்டே பாப்பா வருதுல, என் சித்தி பாப்பாக்கு, அதுக்கு இந்த கேண்டில் வாங்கிக்கலாம். அப்புறம் இங்கே பாரு, பலூன்ஸில் கூட நிறைய இருக்குது, கண்ணாடி இருக்குது, ஹாப்பி பர்த்டேன்னு போட்டு. இந்த கேக் மேலே வைப்போம்ல, கேக் டாப்பர், இது இருக்கு பாரு, ரொம்ப ஆஃபர் ப்ரைஸில் சூப்பராக இருக்குது. இதை நம்ம எடுத்துக்கலாம். ஹாப்பி பர்த்டேன்னு போட்டிருக்கு. ஒன்று வாங்கினா கூட எல்லார் பர்த்டேக்கு யூஸ் பண்ணிக்கலாம். டேய் ஜாக், இங்கே பாடுறா, சூப்பராக இருக்குது. இதை நம்ம வீட்டுக்கு வாங்கணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தோம்ல. டே ஆமாண்டா, செம்மையாக இருக்கே, இதை வாங்கடா. ரொம்ப தண்ணி தாக எடுக்குது. ஒன்று தண்ணிக்கு வாங்கிடு, ஒன்று வந்து ஜூஸ் போட்டு அதில் அடிக்கடி எடுத்துகிட்டு குடிப்போம், ஓகேவா? சூப்பர் ஜாலியாக இருக்கும். டே இங்கே பாடுறா, நிறையா இருக்குது கன்னில். ஆளுக்கு ஒன்று கன் எடுத்தோன்னா பாட்டி திட்டுவாங்களா என்னன்னு தெரில, அதனால் ஷேர் பண்ணியே யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? வேறு என்ன இருக்குதுன்னு தெரியலையே. இங்கே பாடுறா, எரேசர்லாம் இருக்குது. அடுத்த வருஷம் பள்ளிக்கூடத்துக்கு வேறு லெவலில் எரேசர்லாம் வாங்கிட்டு போயிட்டு நம்ம ஸ்கூலில் நம்ம கெத்து காட்டுவோம்டா, ஓகேவா? இங்கே என்னென்ன எரேசர் இருக்குது பாரு, டிஃப்ரெண்ட்டாக ஷேப்பில் இருக்கே. ஐயோ, இதெல்லாம் எரேஸ் பண்ணவே மனசு வராதே. பொம்மை மாதிரி அப்படியே வச்சுக்கணும்னு தோணும். வச்சுக்கிறது பெருசு இல்லை, தொலைக்காமல் இருந்தால் சரி, இல்லைனா முத்து பாட்டி தொலைச்சி எடுத்துருவாங்கல்ல. வேறு என்ன இருக்குது? இங்கே பாடுறா, என்னென்னமோ இதெல்லாம் இருக்குது, பவர் ரேஞ்சஸ்லாம் இருக்குது. இதை நம்ம எடுத்து போண்டா, இது நமக்கு வேணும்டா. முத்துப்பாட்டி, எல்லாரும் டாய்ஸ் வாங்குறாங்க, எனக்கு ஸ்டேஷனரி தான் நிறைய வேணும். இங்கே பாருங்க, சூப்பராக இருக்குது. இது என்னன்னே தெரியல. ஐயோ, கேட்குறேனே திட்டுவாங்களே. சரி, பெயிண்டிங் தான். ஓகே, இது பெயிண்டிங்கில் எவ்வளோ இருக்கும் பாட்டி? எனக்கு பெயிண்டிங் வேணும் பாட்டி. அது இல்லாமல் கலர்ஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக குண்டு கலர்ஸாக இருக்குது. வாவ், இதெல்லாம் தொலைக்கவே மாட்டேன் பாட்டி, பத்திரமா
வச்சுப்பேன் பாட்டி. சரி சரி பாட்டி வாங்கி கொடுக்கறது பெருசு இல்ல, நீங்க எல்லாரும் தொலைக்காம வச்சிருக்கணும், அதான் பெருசு. ஏன் இந்த அடி இங்க பாரு சூப்பரா இருக்கு பாரு, இந்த பாக்ஸ் மாதிரி போட்டு பாக்ஸும் அழகா இருக்கு, பாக்ஸ்லாம் சூப்பரா பத்திரமா வச்சுக்கலாம். அப்புறம் என்ன இது என்னென்னமோ இருக்கு இங்க பாரு. ஜாக்கு ஷாருக்கு இங்க பாருங்க, எரேசர்லாம் இங்க கூட இருக்கு, நிறைய இருக்கு. ஏன் இங்க பாருடா அம்மாடி, காரு மாதிரி பஸ் மாதிரி இங்கே வேறு லாரி மாதிரிலாம் இருக்குது, சூப்பராக இருக்கே. இது என்ன எரேசரா, இது பொம்மைன்னு நினச்சிப்பிட்டேன். இங்கே வேறு செம்மையாக இருக்குது, ஹெட்ஃபோன்ஸு அது இதுன்ட்டு. இங்கே வேறு சீ க்ரீச்சர்ஸ் மாதிரி சூப்பராக இருக்குது. நாளைக்கு கூப்பிட்டு போகிறேன் பேர்ட்ஸ் பார்க்கு, அங்கெல்லாம் நிறைய என்னென்னமோ ஃபிஷ்ஷெல்லாம் இருக்கான், கூப்பிட்டு போகிறேன் சரிங்களா? இது பாரு சூப்பரா இருக்கு. இது என்ன தெரியுமா, வயலட் கலர்ல இருக்குல்ல, இதை நம்ம பேஸ்ட் பண்ணோம்னா அப்படியே கம்மு வந்து அப்படியே டிரான்ஸ்பரண்டா மாறிடும். நான் கூட ஃபர்ஸ்ட் என்னடா இது வயலட் கலர்ல போய் கொடுத்துருக்கான் அப்படியே தெரியுமே நினைச்சேன். இங்க பாரு என் கையில போட்டு பாக்குறேன் பாரு, அப்படியே சல்லுன்னு போயிடுச்சு பாரு. ஆமா சூப்பரா இருக்கு. இது என்னது, இது ஏதோ ஸ்லைம் மாதிரி இருக்கு. ஸ்டேஷனரி ஐட்டம்ல எதுக்கு ஸ்லைம் வச்சிருக்கான், பொம்மை பொருளை தானே வைக்கணும். இது ஸ்லைம் இல்லடா, அப்படியே சூப்பரான கிளிட்டர் க்ளூ. இதை வச்சு நம்ம டெக்கரேஷன்லாம் நல்லா பண்ணிக்கலாம். இங்கே பாரு கோல்டு கலரில் இருக்குது. அப்புறம் இங்கே பாரு சம்கீஸ்லாம் இருக்குது, இதை வச்சு நம்ம சூப்பராக ஆர்ட் அண்ட் கிராஃப்ட்லாம் பண்ணிக்கலாம். இதை நம்ம வாங்கி வச்சுப்போம் ஓகேவா. நம்ம கிராஃப்ட் போர் அடிக்கும்ல நமக்கு லீவ் டைமில், அந்த டைமில் சூப்பராக ஏதாச்சும் கிராஃப்ட் பண்ணலாம். ஆளுக்கு ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம், உங்களுக்கு என்ன கலர் பிடிக்குமோ எடுத்துக்கலாம். அம்மாடி இது பாரு ஃப்ளாரசன்ட் கலரில் சூப்பராக இருக்குல்ல, ப்ளூ கலரில் அப்படியே மயில் கலர் மாதிரி அப்படியே ஷைனிங் க்ளோவாக இருக்குது. இங்கே பாரு பட்டர்ஃப்ளைலாம் போட்டு அழகாக இருக்குது, சூப்பராக இருக்கு. நவ்யா எல்லா பொண்ணுங்களும் வாங்கிட்டாங்க, நம்ம தான் இன்னும் வாங்காமல் இருக்கோம். இங்கே பாரு ஸ்பைடர்மேன் பாக்ஸ்லாம் இருக்குது, அவளுங்க மாதிரியே வாங்கி செம்ம சீன் போடலாம் ஓகேவா. நம்ம தங்கச்சி பாப்பா கீர்த்திக்கு இல்லவே இல்லைடா, அது பேசாமல் வாங்கி கொடுத்துருவோமா, அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவள் ஸ்கூலில் போயிட்டு தொலைச்சிட்டு வந்துட்டானா நம்ம பாட்டி சாவடிச்சிருவாங்க. சரி நமக்கு பிடிச்ச ஸ்பைடர்மேனு இங்கே பாரு கார் மாதிரிலாம் இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஸ்டார் வச்சது. இது என்னடா அது பெருசாக இருக்குது, அம்மாடி 399 போட்டிருக்கு. இங்கே பாரு 2 பட்டன் இருக்குது, இந்த சைடு ஒன்று இந்த சைடு ஒன்று திருப்புது. கத்திரிக்கோல்லாம் இருக்குல்ல, வேறு லெவலில் இருக்குல்ல. அது இல்லாமல் இது அப்படியே மூடிடலாம், இதை வச்சு செம்ம சீன் போடலாம். ஆனால் பாய்ஸோட பாக்ஸ் மாதிரியே இல்லையே, கேர்ள்ஸ் பாக்ஸ் மாதிரிலாம் இருக்குது. சரி விடு, இதையும் எடுத்துகிட்டு போயிடலாம், நம்ம தங்கச்சி பாக்ஸ்னு சொல்லி சீனை போடலாம். என்னடா இந்த சைடு திருப்ப முடியல, ஒரு சைடு தானா என்ன ஒன்றும் தெரியலையே. இந்த சைடு அங்கங்கே என்னென்னமோ இருக்குது. சரி பரவாயில்ல, இதை வச்சே நம்ம வந்து வாங்கிக்கலாம். இங்கே பாடுறா பென்சில்லாம் செம்மையாக இருக்குது. இதெல்லாம் பென்னா பென்சிலா என்ன ஒன்றுமே புரியலை. இது ஃப்ளவர் மாதிரி சூப்பராக இருக்குது பாரு. பாட்டி எங்களை பேர்ட்ஸ் பார்க் கூப்பிட்டு போகிறேன்னு சொன்னீங்க, எப்போ கூப்பிட்டு போக போகிறீங்க? பேசாமல் இப்போயே போயிட்டு வந்துடலாமா? டேய் அதெல்லாம் இல்லை, நாளைக்கு தான் கூப்பிட்டு போவேன், இன்னைக்கே செலவு பண்ணுவீங்களா? அப்புறம் அவ்வளோதான், அவங்க அம்மா என்ன தான் போட்டு திட்டுவா. சரி இங்கே பாருங்கள் என்னமோ புதுசாக இருக்குது, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை சாப்பிட்ற பொருளா என்ன? பட்டி இது சாப்பிட்ற பொருள் இல்லை, இங்கே பாருங்க ஷார்ப்னர்னு போட்டிருக்கு. இது சூப்பராக இருக்குல்ல, ஏதோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஐயோ இங்கே பாருங்கள் எரேசர் இந்த சைடு இருக்குது, ஷார்ப்னர் இந்த சைடு இருக்குது. பாரு வித்தியாசமாக தான் இருக்குது. இங்கே பாரு கேமரா, என்னது இது புதுசாக இருக்குது. என்னது கேமராவில் ஷார்ப்னரா, என்னது இது வித்தியாசமாக இருக்குது, இது ஓப்பன்லாம் போட்டிருக்கு. ஆமாம் பட்டி இது ஷார்ப்னர் தான், பின்னாடி ஓப்பன்னு போட்டிருக்கு, அது சூப்பராக ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்களேன் ஷார்ப்னர் தெரியுது, இது அந்த குப்பை கொட்டுற பாக்ஸ் போல இருக்குது. அப்புறம் இந்த சைடு வந்து இந்த கேமரா லென்ஸில் தான் நம்ம ஷார்ப் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள் இந்த சைடில் டஸ்ட்டு ரிமூவ் பண்ணுற மாதிரி ஒரு சைடு இருக்குது, அப்புறம் அந்த சைடு வந்து எரேசர் இருக்குது. அது இல்லாமல் இங்கே பாருங்களேன் ட்ரெயின் மாதிரிலாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பட்டி. இது எல்லாமே எங்களுக்கு ஒன்று ஒன்றா வாங்கி கொடுங்களேன், நாங்கள் நெக்ஸ்ட் இயர்க்கு இதை வச்சுட்டு ரொம்ப சீன் போடுவோம், செம்ம ஜாலியாக இருக்கும். இது எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு தெரில, ஆனால் ட்ரெயின் மாதிரி சூப்பராக இருக்குல்ல. பின்னாடி பாரு அது ஓப்பன் இருக்குது, இது ஷார்ப் பண்ணுற மாதிரி இருக்குது, சூப்பராக இருக்குது பாட்டி. நாங்கள் இதை எடுத்துக்கிறோம், சூப்பராக இருக்குது. 99 ருபீஸ் தானே? என்னது 99 ரூபா தானேவா? நாங்கள்லாம் அந்த காலத்தில் 1 ரூபாய்க்கு ஒரு எரேசர் வாங்குறதுக்கு என்ன பாடுபடுவோம் தெரியுமா? 1 ரூபாய்க்கு வாங்கிட்டு அதை பாதியாக வச்சு யூஸ் பண்ணுவோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்படி யூஸ் பண்ணுறீங்க. சரி புது பிள்ளைங்கள அப்படி தான் இருப்பீங்க. சரி எல்லாம் வாங்கிக்கோங்க. சுட்டீஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.